ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து பாவங்க. எதுக்காகடா பாவம்னு சொல்லி வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு கூட வந்து கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு குடும்பத்தில் வந்து வாக்குப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டாங்க. கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும்? புண்ணியம் தானே கிடைக்கும். அந்த புண்ணியத்தை வந்து என்னால் வந்து கொஞ்சம் கூட கொடுக்க முடியாதா? யாராலையுமே வந்து எனக்கு அந்த இதை கூட வந்து பாக்கியத்தை வந்து தர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. சரி, அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்களே, எதுக்குடா இவங்க கூடலாம் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கேள்வி. இந்த விஜய் வந்து அதுக்கு மேலே வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்காமல் எல்லாமே வந்து தான் அக்கா சொல்கிறது தான் வந்து தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்துட்டுருக்காரு. இருந்தாலுமே வந்து நம்ம மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டம். என்றைக்கு தான் வந்து நம்ம பேச்சை வந்து கேட்க போகிறாரு, நமக்காக வந்து என்றைக்கு வந்து வாழ போகிறாரு. இல்லை வாழட்டும், அவங்க அக்கா சொல்கிற பேச்சை உடனே அதை கேட்கட்டும். கேட்டாலுமே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நல்லதாக இருந்தால் கேளுங்க, நல்லா இல்லைன்னா வந்து விட்டுட்டு தான் பாட்டுக்கு தான் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். கேட்குற மாதிரி கேட்டுட்டு அந்த வேலையை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என் அக்காவால் தான் வந்து நான் வந்து கனடா வந்து போகிறதுக்கே வந்து செலக்ட் ஆனேன். இல்லைன்னா வந்து அந்த இது வந்து நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே தலை மேலே வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எப்படியாச்சும் வந்து கொண்டாடிட்டு போட்டோம், எங்கேயாச்சும் வந்து கொண்டாடிட்டு போட்டோம். இந்த குடமுழுக்கு திருவிழாவில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பெரிய திருவிழாங்க. இந்த பெரிய திருவிழாவில் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம மல்லியை வந்து தீர்த்து கட்டிடணும். அவளை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இருந்தாலும் வந்து அவள் வந்து எப்படியாச்சும் வந்து வந்துடுவா. அவளை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தீர்த்து கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து திரியிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும். இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் வந்து வச்சுட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து நிற்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட வந்து என்ன பண்ணாலும் வந்து ஒரு பருப்பும் வந்து வேகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பருப்பு கிருப்பெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து காட்ட வேலை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. என் என் பொண்ணு என் பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து போகணும். அது எப்படி வந்து ஒரு பொண்டாட்டி இல்லாமல் வந்து கோயிலுக்கு வந்து போகிறது? அது வந்து தரமாக வந்து தெரியலையா உங்களுக்கு அப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியே வந்து சொல்கிறாங்க. என்னை ரொம்ப சீண்டி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. என்னடி சீண்டி பார்க்குறது கீண்டி பார்க்குறது, உன்னெல்லாம் வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருந்தே வந்து வச்சுருந்தா இப்போ இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்க முடிஞ்சிருக்காது. என்ன பண்ணுறது, இந்த நிலைமைக்கு வந்து வந்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து சரி கட்டுறது தான் என்னுடைய வேலை. இதுக்கப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சவால் எடுக்கிறாங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லியும் அன்னபூர்ணியும் வந்து வெளியே வந்து போயிட்டு வராங்க. எதுக்காக வந்து போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டோமா, என்னை வந்து வாங்க கோயிலுக்காச்சும் வந்து போயிட்டு வருவோம், நம்ம வெளியே வந்து போயிட்டு வந்தால் தான் எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயிலில் போயிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து மல்லி வந்து கண்ணீர் மல்க வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு வந்து நம்ம அன்னபூர்ணியும் வந்து சரி கோயிலுக்கு வந்து போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்ததும் இப்படியெல்லாம் வந்து நடந்தது, இந்த மாதிரியெல்லாம் வந்து சண்டை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கல்யாண ஆல்பத்தை எல்லாம் வந்து எரிச்சிட்டாங்க. நான் வந்து அவருக்காக தான் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பண்ணேன். ஆனால் இப்படி வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து அந்த மேடம் வந்து இப்படி வந்து சொல்லிட்டாங்க. அது அப்போ இருந்து வந்து ஒரு பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க தெரியாது, உனக்கே வந்து காசு பணம் கொடுக்க தெரியாது, உனக்கு நீங்கள்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு கருத்தா அப்படின்னெல்லாம் வந்து பேசிட்டாங்க. அதனால் வந்து அப்போ இருந்து வந்து விஜய் வந்து என் மேலே வந்து பயங்கர கோவத்திலே இருக்கார். நான் வந்து என்ன பண்ணாலே வந்து அவருக்கு வந்து கூல் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில, சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதனால தான் வந்து எல்லா பாரத்தையும் வந்து சாமி மேலே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு அப்படின்னுட்டு நம்ம மல்லி வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அன்னபூர்ணிக்கிட்டேயும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் வந்து சொல்லிட்டாங்க. ஓ, இப்படி நடந்திருக்கா, சரி மல்லி, நான் இருக்கும்போது நீ வந்து எதுக்கடி கவலைப்படுற, இதுக்கப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியும் வந்து மல்லி கூடயே வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வந்து அந்த இடத்துல வந்து என்னென்ன நடக்க போதோ இதெல்லாமே வந்து நம்ம அன்னபூர்ணியும் வந்து கூட சேர்ந்து வந்து சமாளிக்க போகிறாங்க. சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாட்டா.